இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். மத அரசியல் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. அவங்கெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக படம் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றுபட்டுதான் இருக்கணும், மதத்தால பிரிவினை கிடையாது, எல்லாம் ஒண்ணு இருக்கணும் தான். நான் இன்னைக்கு செத்து போனா கூட நாளைக்கு என் பையன் நாட்டுல நிம்மதியா இருப்பான்ற விஷயத்த இந்த படத்துல கண்டென்ட்டா வச்சிருக்கிறாங்க. பம்பாயில பாய் ஆளே வேறடா. மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். கண்டிப்பா சார், இது வந்து அவங்க என்ன கதையா சொன்னாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி படம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் அவர் பேசின ஒவ்வொரு டைலாகும் சென்ட்ரல் எலெக்ஷன் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல இட்ஸ் கோன் பிகம் வைரல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எல்லா மதமும் ஒன்று, நம்ம எல்லாருமே ஒன்று, நீ கூட்டுற கடவுள் ஒன்று, எல்லா கடவுளும் ஒன்று, நம்ம கூட்டுற பேர் மட்டும்தான் வேற வேற அப்படின்ட்டு அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாகும் ஸ்டேட் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் சென்ட்ரல் பொலிட்டிஷியன்ஸை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிற இல்லாமல் ஒரு படமாக 2.5 மணி நேரமாக அவர் பொண்ணை வச்சு, அவர் தான் டைலாக் ரைட்டர். லைக் ஐஸ்வர்யா மேம் டைரக்ஷனாக இருந்தாலும் டைலாக் ரைட்டர் அவர் தான். அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்ல வேண்டியது 2.5 மணி நேரம் படமாக சொல்லியிருக்காரு. 15 இயர்ஸில் நான் எத்தனையோ தலைவர் படம் பார்த்துருக்கீங்க, பட் செகண்ட் ஹாஃப் இப்படி ஒவ்வொரு டைலாக்ஸுக்கும் இப்படி விசில் அண்ட் கிளாப்ஸு நான் எந்த படம், இட்ஸ் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம். இட்ஸ் கோயிங் டு பிகம் அ லேண்ட்மார்க் ஃபிலிம் இன் தலைவர் கரியர். இந்து சமுதாய மக்களுக்கும் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் ஒன்றுபட்டுதான் இருக்கணும், மதத்தால பிரிவினை கிடையாது, எல்லாம் ஒண்ணு இருக்கணும் தான். இது வரைக்கும் இந்திய திரையுலகத்துல இல்ல, அமெரிக்கன் எம்பசிலேயே ட்ரம்ப்பே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க முடியாது. காலைல ஊதுறான் ட்ரம்ப், ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்டு இருக்கான். தலைவர் டிக்கெட் பார்த்து போன டிக்கெட் அனுப்புறேன், அதை பார்த்து 101 நாள் கும்பிடுறான்னு சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் கிட்ட. ஐஸ்வர்யா மேம் படம் பார்த்தேன், வேற லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. டைலாக், தலைவரோட என்ட்ரி, ஆக்ஷன்லாம் மாஸாக இருக்கு. சரியான படம். அந்த படத்தில் நான் இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீட் ஆஃப் த ஹார்ட், ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி, அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு கண்ட்ரி. ஸோ அதனால் அது ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதான் இது எப்படின்னா மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான படம் கூட சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைலாக் இருக்கும், மனசுக்கு ஒண்ணுனா தான் ஆத்தா பார்த்துப்பா, நம்ம உடம்புக்கு ஒண்ணுனா ஹாஸ்பிட்டல் தான்டா பார்த்துக்கோ. ஏன்னா இன்னுமே இந்த பூமியில வந்து கொஞ்சம் ஜீவன்கள் இருக்கு, உடம்புக்கு ஒண்ணுனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, ஆத்தா பார்த்துப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க, ஆத்தா பார்க்க மாட்டாங்க, சாவச்சிடுவாங்க. மாசா முடியாது, 2 பேருமே படம் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு கிளைமேக்ஸ்ல மாசா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே மஸ்ட் வாட்ச் மூவி, ஃபேமிலிஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாமே சூப்பரா இருக்குது. இன் பிட்வீன் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், பட் இது கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுவாங்க, அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. அண்ட் நான் சொல்லுறது என்னன்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி மோடி கூப்பிட்டாருன்ட்டு, அவர் அங்கே ராமர் கோயில் திறக்கப்பட்டாருன்ட்டு. அதே சூப்பர் ஸ்டார் தான் ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தர்காவுக்கு போயிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளுமே வந்து ஒன்று தான். அவர் அமைதியாக ஒரு வேலையை பார்த்துருக்காரு. சில பேர் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக இருக்கும். எல்லாமே பிடிச்சிருந்தது. அந்த கடைசி இந்த தேர் சீன் செம்மையா இருந்தது. வர நிறைய சீன் வராரு. அப்படிலாம் இல்லை, பட் நல்லா இருக்கு. தலைவர் இருக்கும்போது என்னது, தலைவர் இருக்கும்போது தலைவர் தான். மியூசிக் வந்து தலைவர் பிஜிஎம்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து செம்மையா போட்டிருக்காரு. ஜி படமா பாருங்க ஜி, அது அந்த இஷ்யூவை வந்து முடிச்சிருங்க ஜி. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். படம் நல்லா இருக்கு சார், எல்லாமே நல்ல சீன் நல்லா இருக்கு சார், நல்ல படம் நல்லா இருக்குது, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாங்க சார். ரஜினியை காட்டின ஸ்டைல் ரொம்ப பிடிச்சது. அது நார்மலாகவே எப்பவுமே ஸ்டைல் தான், பாஷா மாதிரின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. மற்றபடி ரஜினியை சூப்பராக காட்டிருக்காங்க. அதை விட அவர் விக்ராந்தையும் அதர் கேரக்டரையும் நல்லா காட்டியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்டார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷாலும் விக்ராந்த் சார் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பண்ணியிருக்கிற ஃபைட் கீட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க. Vishnu was very good. Everybody was very good. DOP was very good. There were good fights, but I think overall the good messaging. I think it is meant for everybody. How's the concept of the movie? Very good. Do you like the concept of the movie?
படம் அருமையா இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட் அருமையா பண்ணியிருக்காரு தலைவர். மும்மதம் சம்மதம் இருக்காரு. ஆன்மீகத்தை அழகா சொல்றாரு. எல்லா மதமும் ஒண்ணுதான், நல்லா சொல்லியிருக்காரு. பக்காவா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆமா, படம் ஃபுல்லா வராரு. ஆமா, சும்மா 40-30 படம் ஃபுல்லா வராரு தலைவர். ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, பாஷாவோட பெட்டரா இருக்கா இல்ல பாஷா லெவல்ல இருக்கா? பாசா லெவலில் இருக்குது. ஆமா, நல்லா பண்ணியிருக்காங்க தலைவர். நம்ம தலைவரை பற்றி நம்மளே சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லக்கூடாது தலைவரை பற்றி, மக்கள் சொல்லுவாங்க. ஆமாம், நன்றி. மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் பக்கா, ரகுமான் ஏகரமாக பக்காவாக போட்டிருக்காரு. மியூசிக் அருமையாக இருக்குது. ஆமாம், தலைவரோட டைலாக் ஏதாவது சொல்லுங்க. டைலாக்கு என்ன சொல்ல, பார்க்கும்போது எனக்கு மறந்துருச்சு, அவ்வளோதான். தமிழ்நாடு மதத்தை வச்சு எவனா அரசியல் பண்ணுவோம்னா அப்படியே அந்த பக்கத்தில் ஓடினேரு. முஸ்லீமும் இந்துவும் எல்லாம் ஒன்று. முஸ்லீம்னா சகோதரத்துவமாக இருக்காங்க. தேட்டருக்குள்ள அந்த வஞ்சம் வச்சு வந்தவங்க கூட மாறிட்டு வந்துடுவான். அந்த அளவுக்கு ஒரு எப்படி இவங்க இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. செந்திலுக்கு ஒரு பிரமாதமான ரோல் கொடுத்துருக்காங்க பிரதர். செம்ம ஹேட்ஸ் ஆஃப். அவர் வந்து முன்னாடி பார்ப்பீங்களா, ஒரு அந்த நார்மல் நடிப்பார் பார்த்தீங்களா, ஒரு அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி இல்லை, அது என்ன தேவையோ படத்துக்கு எந்த கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ அதை தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறாங்க. நல்லா ஒரு இந்தியாவில் இந்துஸ், கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஒன்று தான். ப்ளஸ் நம்ம ஆகுன்னு சொல்லுவோம், முஸ்லீம்ஸ்க்கு வந்து பாகிஸ்தான் இருக்கு, இந்தியா முஸ்லீமோட கண்ட்ரி கிடையாதுன்னு. அதை தெளிவாக ரஜினி சார் சொல்லியிருக்காரு. 1947 சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லீம்ஸ்லாம் முஸ்லீம் கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு தனிநாடு இருந்தால் அவங்க இந்தியாவில் ரீட்டைன் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்தியா தான் வேணும்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம எப்பவுமே முன்னுரிமை தரணும், பாதுகாவலனா இருக்கணும் அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. செமையா எடுத்திருக்காங்க படத்தை. எங்களுக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, இது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்தாங்களா, ஐஸ்வர்யா தனுஷ் எடுத்தாங்களான்னு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா தனுஷோட கலவையும் இருக்கு, ரஜினிகாந்த் சாரோட கலவையும் இருக்கு. சூப்பரா எடுத்திருக்காங்க படத்தை. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். இதுல வந்து உங்க மூலியமா நான் ப்ளூ சட்டை மாறனுக்கு வந்து ஒரு பதிலடி தரணும்னு வேண்டி இருக்கிறேன். என்னன்னா, ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டு இருந்தாரு. என்ன ட்வீட் போட்டு இருந்தாருன்னா, ரஜினி சார் வந்து இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், கிரிக்கெட்ல விளையாட்டுல ஏன் மதத்தை கலக்குறீங்க அப்படின்ற டைலாக் வரும். அதுக்கு ப்ளூ சட்டை மாறன் ஒரு ட்வீட் போட்டுட்டு, கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனாங்களே, அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க குரல் கொடுக்காம அப்படின்னு ஒரு டைலாக் விட்டு இருந்தாரு. நான் ப்ளூ சட்டை மாறனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ரஜினிகாந்த் சார் வந்து பொலிட்டிஷியன் அதுக்கு குரல் கொடுப்பாங்க. ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு ஆக்டர். எல்லாத்துக்கும் போய் ஒரு ஆக்டரால குரல் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவர் ஷைனான ஃபீல்டு இது. அவர் ஷைனான ஃபீல்டு சினிமா. சினிமாவில் அவரோட கருத்தை சொல்றாரு, அது வரைக்கும் பாராட்டிட்டு போனோம் நாங்க. ஏன்னா அவர் பின்னாடி அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சினிமாவில் சொல்றாரு. அதை பத்தி சந்தோஷப்படாம எல்லாத்துலயும் நான் நொட்டை தான் சொல்லுவேன்னு நொட்டை சொல்லாதீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ரஜினி சார். ப்ளூ சட்டை மாறன் வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அவங்க முடிஞ்சதா அவங்க பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் எல்லாருமே பண்ண முடியாது. படம் சூப்பரா இருக்கு. ஒரே மைனஸ் என்னன்னா, இந்த படத்தை ஏஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் போட்டாருன்றது என்னால நம்ப முடியல. மியூசிக் ஒண்டி கொஞ்சம் லாக் ஆன மாதிரி எனக்கு தெரியும். பண்ணிருக்கலாம். சலாம் சலாம் தான், லால் சலாம் தான், சூப்பர் ஸ்டாரின் லால் சலாம் தான், மூவி சூப்பர் தான், செம்ம சூப்பர் தான், லால் சலாம் மூவி சூப்பர் தான், மஸ்த் மஸ்த் தான், ஹே மரண மஸ்த் தான், விஷ்ணு விஷால் ஆக்டிங் மஸ்த் தான், மஸ்த் மஸ்த் தான், ஹே மரண மஸ்த் தான், விக்ராந்தோட ஆக்டிங் மஸ்த் தான்.